பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் வசனம் 9. உங்களிடத்தில் நின்று இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்று சொல்லி இங்கே தேவதூதன் சொல்லுகிற வார்த்தையை பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு பரலோகம் அனுப்பின அந்த காரியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிகச் சரியாக அவர் கொடுக்கப்பட்ட அந்த நாட்களிலே அவர் செய்து முடித்தார். 33 ஆண்டுகள் இந்த பூமியில் வாழ்ந்து ஊழியத்தை செய்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றின பின்பு அவர் பரலோகத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டானது. ஆகவே அவர் சீஷர்களை பார்த்து சொன்னார், நான் பரலோகத்துக்கு போவது நல்லது, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன், உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக என்று சீஷர்களை தைரியப்படுத்திவிட்டு பலப்படுத்திவிட்டு அவர் பரலோகம் போகும்படியாக அவர் சித்தம் கொண்டார். ஆகவே அவர் பரலோகத்துக்கு ஏறி போனார். இங்கே தேவதூதன் ஒரு வார்த்தையை சொல்கிறார், எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மீண்டும் வருவார். எப்படி அவர் சென்றார், எந்த வயதில், எந்த நேரத்தில், எந்த அந்த சுச்சுவேஷனில் அவர் போனாரோ அதே நேரத்தில் வருவார். ஒருவேளை பல ஆண்டுகள் ஆகிவிட்டது, வயதாடுவாரோ அல்லது வயசாகி தாடியெல்லாம் நரைச்சிருமோ என்பது போல் நாம் யோசிக்கலாம். அப்படி இல்லை, எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அவர் அப்படியே வருவார். ஆனால் அவருடைய ஊழியம் வேறேவாக இருக்கும். அவர் எப்படி வந்தாரோ மனுஷகுமாரனாக வந்தார், அதே போல் மீண்டும் வருவார். ஆனால் அவருக்கு கொடுக்கப்படுகிற ஊழியம் வேறுபட்டது. முதலாவது வந்த இயேசு கிறிஸ்து இரட்சகராக வந்தார், ரட்சிப்பின் தெய்வமாக வந்தார். இரண்டாவது வரப்போகிற இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாக வரப்போகிறார், நியாய தீர்ப்பு கொடுக்கிறதாக வரப்போகிறார். ரட்சிப்பு இங்கே நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்பு என்பது அவன் செய்யத்தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது என்று இயேசு சொன்னார். ஆகவே அவருடைய நியாய தீர்ப்பை அவர் சுமந்து வருகிறவராக இருக்கிறார். முதலாவது வந்த இயேசு கிறிஸ்து இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராக இருந்தார், அவர் இரக்கமுள்ளவராக வந்தார். ஆனால் இரண்டாவது வரப்போகிற இயேசு கிறிஸ்து நீதி செய்கிறவராக, நீதிக்கு சரிகட்டுகிறவராக வரப்போகிறார். நீதி செய்தவனுக்கு நீதியையும் அதே போல் அநீதி செய்தவனுக்கு அநீதியையும் உண்டான தண்டனையும் கொடுக்க அவர் வரப்போகிறார். அதே போல் முதலாவது வந்து இயேசு கிறிஸ்துவை கூப்பிடும் பொழுது ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிட்டால் அவர் மகனே மகளே என்று திரும்பி பார்ப்பார். எவ்வளோ தூரத்திலிருந்து சத்தம் போட்டாலும், எவ்வளோ தூரத்திலிருந்து அழைத்தாலும் அவருடைய குரல் அந்த பக்கமாக திரும்பி வந்து பதில் கொடுத்து விட்டு தான் போவார். பரிதுமேயுடன் மிகப்பெரிய கூட்டத்தின் மத்தியிலே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கத்தினான். அந்த சத்தத்தை இயேசு கேட்டு நின்று கிட்ட வந்து அவனுக்கு அற்புதம் செய்துவிட்டு போனார். இது முதல்ல வந்த இயேசு. இரண்டாவது வரப்போகிற இயேசுவை ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிட்டாலும் அவர் கதவை மூடிக்கொண்டு உன்னை அறியேன் போ என்று சொல்லிவிடுவார். எனக்கு இரக்கம் காண்பீங்க, இரக்கம் பாராட்டுங்க என்று அவரை யாரும் கேட்க முடியாது. காரணம், அவர் வரப்போகிற மேசியாவானவர் இரட்சகராக வரவில்லை, நியாயாதிபதியாக வரப்போகிறார். நியாயத்தை சரி கட்டப் போகிறார். ஆகவே இரண்டாவது வரப்போகிற இயேசு கிறிஸ்து சந்திப்பது என்பது அவ்வளோ சாதாரண காரியம் அல்ல. முழு ஆயத்தமாகி அவர் சந்திக்க நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும், ஆயத்தமாக்கப்பட வேண்டும். ஆக முதல் இயேசுவுக்கும் இரண்டாவது இயேசுவுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் முதல் இயேசு எப்படி உண்மையோ அதே போல் இரண்டாவது இயேசுவும் வரப்போகிறது உண்மை. முதல் இயேசு எடுத்துக்கொள்ளப்படுவது எப்படி உண்மையோ அதே போல் இரண்டாம் இயேசு அப்படியே வரப்போகிறதும் உண்மையாக இருக்கிறது. ஆகவே அந்த இயேசுவை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசுவை சந்திக்க மணவாட்டியாக சபை ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவர் மணவாளனாக இருக்கிறார். மணவாளனாகிய இயேசுவை சந்திக்க மணவாட்டியாகிய திருச்சபை ஆயத்தமாக இருக்க வேண்டும். திருமணத்தில் மணவாளன் முன்னாடி வந்து உட்காந்துக்குவார். மணவாட்டி ஆயத்தமாக்கப்பட்டு பல மணி நேரங்கள் கழித்து தாமதமாக வருவாள். காரணம், அவளுக்கு செய்ய வேண்டிய அலங்கரிப்பு, அவளுக்கு செய்ய வேண்டிய ஆயத்த வேலைகள். ஆனால் இந்த காரியத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய காரியத்தில் பார்க்கிறோம், அப்படியே உள்டாவாக இருக்கும். மணவாட்டி ஆயத்தப்பட்ட பின்பு தான் மணவாளன் வருவார். மணவாட்டி எல்லாவற்றையும் சரி செய்த பிறகுதான் மணவாளனாக இயேசு வருவார். ஆகவே இங்கே மணவாட்டி தான் மணவாளனுக்காக காத்திருக்க வேண்டும். திருமணத்தில் மணவாளன் மணவாட்டியாக காத்திருக்க வேண்டும், மணவாட்டிக்காக காத்திருக்கணும். ஆனால் இங்கே மணவாளன் எப்பொழுது வருவார் என்று சொல்லி மணவாட்டி காத்திருப்பது திருச்சபையின் பங்காக இருக்கிறது. ஆகவே திருச்சபை மக்களாகிய நாம் மணவாட்டியாக இருந்து மணவாளனாக இயேசுவை பார்க்க ஆயத்தமாக இருக்கிறோம், ஆர்வமாக இருக்க வேண்டும். இயேசுவை சந்திக்க நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஏக்கத்தோடு காணப்பட வேண்டும். ஏக்கத்தோடு இயேசு என்றைக்கு பார்க்க முடியுமோ, இயேசு என்றைக்கு வருவாரோ அவரை பார்க்க
மிகவும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆகவே நாம் ஆயத்தமாகவும் இயேசுவை சந்திக்க நாம் இன்றைக்கு ஆயத்தமாகி காணப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்தபிதாவே, நாளுக்காக ஸ்தோத்திரம் வரும். கேட்ட வார்த்தைக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை சந்திக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்க, திருச்சபை ஆயத்தமாக இருக்கிற, தேசத்தில் காணப்படுற எல்லா திருச்சபையிலும் ஆயத்தமாக இருக்க ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணபடியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் தாழ்த்தி கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். You will be succeeded. Praise God.